ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அடர்ந்த காடு, அங்கே தலை துண்டிக்கப்பட்ட சடலம், அந்த சடலத்துக்கு மேலே வைக்கப்பட்ட திருஷ்டி பொம்மை, புராணத்தோட தொடர்புடைய சடங்குங்கன்னு சஸ்பென்ஸோட இருக்க கதை. இதை பற்றி மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு சைக்கோ கொலையாளி ஆந்திரா கர்நாடகா எல்லைப்பகுதி காடுகளில் பல வருஷங்களா தொடர் கொலைகளை செய்துட்டு வரான். அவன் பெண்களோட தலைகளை வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக உடம்பு மேலே திருஷ்டி பொம்மை வைப்பான். இந்த மாதிரி இதுவரை ஒரு 17 இளம்பெண்களை கொலை செய்திருக்கிறான். இதில் முக்கியமான விஷயம், இதுவரை இறந்தவங்களோட உறவினர்கள் யாரும் காணாம போயிட்டாங்கன்னு புகார் கொடுக்கல. அடுத்து வெட்டப்பட்ட தலைகளும் கிடைக்கல. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் துப்புரி மலையில் ஆர்வம் அதிகமாகி சின்ன சின்ன திருட்டு வழக்குகளில் காவல்துறைக்கு உதவிட்டு இருக்கிறவன் பாஸ்கர் நாராயணன். இந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில் அவன் காதலி லட்சுமியோட அக்கா அதே மாதிரி பணமா கடந்ததால எப்படியாவது இந்த கொலையாளியை பிடிக்கணுன்றத உறுதி எடுக்கிறான். ஆனா செய்யாத கொலை வழக்கில் சிக்கி அவமானத்தால தற்கொலை பண்ணிக்கிட்ட மூத்த சகோதரனை நிரபராதுன்னு நிரூபிக்க முடியாதவன் தடையுமே இல்லாம வருஷக்கணக்கா 2 மாநில போலீஸும் கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு இருக்கிற இந்த கேஸ்ல எப்படி கண்டுபிடிக்க போறான்னு கிராமத்துல கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த கொலைகளுக்கும் புராண கூறுகளுக்கும் தொடர்பு இருக்கிறத பாஸ்கர் உணர்றான். இதுக்கடுத்து சுவாரஸ்யங்களும் திருப்பங்களுமா விரிவடைது இந்த படத்தோட மீதி கதை.